நூல்காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தோழர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, எங்களுடைய இந்த காணொளி மூலமாக விடுதலை வீரர்கள் கொண்டாட்டமாக நாங்கள் இந்த இடத்தில் கொண்டாடி வருகிறோம். ஏன்னா இது ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்தில் ஒரு நாளை பற்றி, விடுதலை வீரர்களை பற்றி பேசினால் போதாது, நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் விடுதலை வீரர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா விடுதலை வீரர்கள் என்பது சாதாரண இது ஒரு சொல் கிடையாது. இது ஒரு சொல்லா பார்க்காதீங்க. இது இன்னைக்கு நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதற்கு நான் ஒரு ஒப்பீடு செய்கிறேன். இன்னைக்கு நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அதாவது ஒரு நம்மை ஆளும் ஆட்சியாளர்களிடமிருந்து மட்டும்தான் மாற்றம் பெற்றிருக்கிறோமே தவிர, நம்மளிடம் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது. நாம் ஒரு மாற்றத்தை அறம் சார்ந்து செய்யும் பொழுது அதில் அச்சப்படுகிறோம். ஒரு நல்லதை செய்யும் பொழுது அச்சப்படுகிறோம். ஒண்ணும் வேண்டாங்க. ஒரு நடு ரோட்ல ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனாலும் அந்த உதவி செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள 1008 கேள்வி ஓடுது. ஒண்ணு அச்சத்தின் காரணமாக இருக்கலாம், இல்லது வேற ஏதாவது ஒரு சில காரணங்களால அது ஏற்பட்டு ஒரு நிலை வருது இல்லையா? ஒரு அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல செய்யறதே கிடையாது. இந்த அச்சத்தின் காரணமாக தான் நமக்கு கோபம் வருது. கோபத்தின் காரணமாக தான் பிறருக்கு துரோகம் செய்யற எண்ணம் வருது. துரோகம் செய்யற எண்ணம் வர்றதுனாலதான் என்ன ஆகுதுங்க? நாமளும் வீழ்ந்து போகிறோம், நம்மளை சுற்றி இருப்பவர்களும் வீழ்ந்து போகிறார்கள். அப்ப இந்த அச்சத்தை போக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு சிறந்த வழிகள் இந்த இரண்டு என்னை பொறுத்த மட்டில். ஒண்ணு, நூலகத்துக்கு சென்று நல்ல நூல்களை நீங்கள் வாசிப்பது. இன்னொன்னு, வாய்மொழி நூலகம் கேட்பது. இப்ப இன்னைக்கு நாங்க அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாய்மொழி நூலகம் மூலமாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதுல நான் உங்களுக்கு உங்களுடைய அச்சம் போகுவதற்கும், நீங்கள் அச்சத்திலிருந்து மீண்டு வருவதற்கும் சில செய்திகளை உங்களுக்கு நடந்த ஒரு உண்மை செய்தியை நினைவூட்டினா உங்களுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்கும். அந்த வகையில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா, அச்சத்தையே துச்சமாக மதிச்ச ஒரு விடுதலை வீராங்கனையான பத்ம மாசாணி அம்மாளை தான் பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், இந்த பத்ம மாசாணி அம்மாள் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். ஐயா, உங்களுக்கு தெரியுங்களா ஐயா பத்ம மாசாணி அம்மாள்? ஐயா, உங்களுக்கு யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அருமை. நம்ம ரகுநாத் அவர்கள் கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்து. இந்த பத்ம மாசாணி அம்மாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரதியின் நண்பரின் மனைவி. பாரதி அவர்கள் அவரை நண்பரை பார்க்கும் போதெல்லாம் அந்த பத்ம மாசாணி அம்மாள் எல்லாம் பார்த்து பேசுவாரு. நாம பழக்கம் இருக்கிறது. பாரதியும் அந்த பத்ம மாசாணி அம்மாள் கணவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விடுதலைக்காக போராட அப்பப்போ போயிடுவாங்க. இப்படியே அவங்க தொடர்ந்து அந்த விடுதலையினுடைய போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கும் போதே பத்ம மாசாணி அம்மாளுக்கு என்ன வந்துருச்சுங்க? நாமும் விடுதலைக்காக போராடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பெண்கள் போராட்டத்துக்கு வர்றது ரொம்ப குறைவு, அதுவும் ஆங்கிலேயனை எதிர்த்து. அப்ப இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, நாமளும் போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஆதரவாக பெண்களை ஒரு அணியாக திரட்டி எங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களாமா, சரியான இடத்தை தேர்வு செய்வாங்களாம். எப்படி ஒரு இடம் தேர்வு செய்வாங்களாம், இந்த ஆங்கிலேயர்கள் எங்க கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்களோ, இல்ல அவங்களுக்கு எது முக்கியமான ஒரு தளமாகவோ இடமாகவோ நினைக்கிறாங்களோ, ஒரு பூங்காவாக இருக்கலாம், ஒரு வணிகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய அலுவலக அறையா கூட இருக்கலாம். அந்த இடத்துல இவங்க முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு பெண்கள் படையை கூட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. என்ன மாதிரி போராட்டம் பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலை எதிர்த்து போராடுவதற்கு அவங்களுக்கு உத்வேகமாக இருந்தது எதுன்னா, ஒரு கவிஞனின் பாடல். அந்த கவிஞனுடைய பாடல் எடுத்துக்கிட்டு பாடுவாங்களாம். பாருங்க, ஒரு முறை பாரதியை கேட்டுட்டு அசந்துட்டாராம். நான் இப்படி பாட முடியுதா? வியந்து பார்த்தாராம். அந்த பெண்ணுடைய குரல் வளம் எப்படி இருக்குன்னு ஒரு இடத்துல சுப்பிரமணியம் சிவா சொல்றாரு. இந்த சுப்பிரமணியம் சிவா அப்படின்னு அவரு குரல் வளம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் மரண படுக்கையில் இருக்கிறான், அவன் மரணிக்க போறான்னு வச்சுக்கோங்க, இவருடைய பேச்சை கேட்டுதான் ஜாவானாம். அதுக்கு முன்னாடி இறந்துடக்கூடாதுன்னு நினைப்பானாம். அந்த அளவுக்கு இவருடைய குரல் வளம், ஆழமான கருத்துக்கள், அந்த செய்தியை சொல்லும் ஒரு கோர்வை, இதெல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது. இந்த சுப்பிரமணிய சிவா அவர்களிடம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது.
அவரே இந்த பெண்ணை பார்த்து நீ தலைமை தாங்குமா இந்த கூட்டத்துக்கு நல்லா சொல்லிய வரலாறுகள் உண்டு. இந்த பத்ம மாசாணி அம்மாளுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறு. நான் என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு சில மணித்துளில் சுருக்கிதான் உங்களுக்கு தரேன். அப்படி இந்த பெண்மணி அச்சப்படாம இந்த ஆங்கிலேயர்கள் அப்படி கூடி இருப்பாங்க, பூங்காலையும் சரிங்க எங்கினாலும் இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த சிப்பாய்கள்லாம் ஒரு கூட்டத்தை ஒரு கூடி நிற்பாங்களாமா. அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இந்த அம்மா பாரதியார் பாட்டை பாடி அப்படி ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஆற்றலை மென்மேலும் ஊக்க வச்சு, நமக்கு ஏன் விடுதலை முக்கியம், பெண்களாகிய நாம் ஏன் விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு களத்தில் நின்று போராடிய, அச்சத்தை வென்ற, அச்சத்தை துச்சமாக நினைத்து வென்ற வீராங்கனை, வீர பெண்மணி. அப்படி அந்த பெண்மணி பாடிய பாடல்கள் எது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு தகவல் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க நிறைய பாடல்கள் பாரதியார் பாடிருக்காங்க. பாரதியாருடைய பாடல் இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட இன்னைக்கு பாரதியாரோடைய பாடல்கள், கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது மட்டும்தான் அவர் எழுதினாரான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அதுக்கு நான் ஒரு சான்று சொல்றேன். பாரதியார் அவர்களுடைய கட்டுரைகள், கவிதைகள், பாடல்கள் இன்னமும் கூட நம்மளை கொடுங்கோல் ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரருடைய அருங்காட்சியகத்தில் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் இவர்கள் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐரோப்பிய சேர்ந்த ஆட்சியாளர்களும் சொல்லுவாங்க. அவங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் பாரதியாருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் பெருமளவில் பாதுகாக்கப்படுது. நம்ம கிட்ட இருக்கிறது அதுல ஒரு பாதி கூட கிடையாது. சரி, பாரதியார் எதுலெல்லாம் எழுதுவாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அச்சடிப்பாருங்களாம். அந்த அச்சடிக்கும் இயந்திரம் பழுதாயிடுச்சுன்னா கைகள்லயே எழுதுவாராமா. கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதி அந்த பத்திரிகை தாள்களை விநியோகம் பண்ணுவாராமா. இவனுங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இது எப்படி அவங்க கொண்டு போனாங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு. ஆங்கிலேயர் என்ன பண்ணானாமா, பாரதியை தடுக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாரதி எழுதும் கவிதைகளாகட்டும், பாடல்களாகட்டும், கட்டுரைகளாகட்டும் எதையும் தடை செய்யக்கூடாது. ஆனா அது எதுவும் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. அப்படி ஒரு சிந்தனையை அவன் எடுத்து வைக்கிறான். அதுக்கு அவன் என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்டுரைகள் எல்லாம் ஒரு பாரதி எழுதி முடிச்சு அதெல்லாம் வெளியே மக்களுக்கு வரும் பொழுது அதை இவர்களே பணம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் பதுக்கல். பதுக்களே அவனுகிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. அப்படி அந்த கட்டுரைகள்லாம் வாங்கி அவனுக்கு இன்னைக்கும் நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாரதியாருடைய கவிதை இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறோம், அவகாசம் கிடைக்கலங்கிறோம், புக்கு கிடைக்கலங்கிறோம். அவனுக்கு மட்டும் எப்படிங்க இருக்குது? அவன் மட்டும் ஏங்க படிக்கிறான்? ஏங்க பாரதியாரோட கவிதை அவன் மொழிபெயர்த்து படிக்கணும்? அவனுக்கு என்ன தேவை இருக்கு? அவன் சொல்றான், இது நீங்க ஒரு விடுதலைக்காக போராட்டத்துக்காக எழுதின ஒரு கவிஞன்னு மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் தொழில் முனைவோர் ஆகுவதற்கும் இதுல உந்துதல் இருக்குது. தனி நபர் எப்படி அற ஒழுக்கத்தோட நடந்துக்கணுங்கிற ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருக்குது. எல்லா கருத்துக்களையும் இன்னும் சொல்ல போனா இயல்பான மக்கள் மொழியில் எழுதிய ஒரு கவிஞன் யாருன்னா பாரதிங்கிறார். யார் சொல்றா? வெள்ளக்காரன் சொல்றான். அதைத்தான் நானும் சொல்றேன். ஏன் நாம பாரதியார கொண்டாடக்கூடாதுங்கிறத என்னுடைய கேள்வி. நியாயமான கேள்விதானே? ஏன் நம்ம பாரதியாருடைய கவிதைகளை கொண்டாடக்கூடாது? பாரதியார் மட்டுமல்ல, பாவேந்தரும் இதே போன்றுதான். நாம் பாவேந்தரையும் வருங்காலத்தில் வரும் வாரத்தில் பார்ப்போம். இன்னைக்கு பாரதியாருடைய கவிதை அப்படி. இந்த பத்மினி மாசாணி அம்மாள் அவர்கள் பாரதியார் கவிதைகளைத்தான் பாடிக்கொண்டே வருவாராம். நிறைய பாரதியார் பாடல்களை, அந்த பாடல்கள் இன்னைக்கு நம்ம கிடைக்கல. அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, சரி ஒரு கற்பனைக்காக இவங்க எந்த மாதிரி ஒரு பாடலை பாடியிருப்பாங்க, ஒரு பாரதியார் பாடல். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எந்த பாரதியாரோட பாடல் அந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சரி, அதற்கான ஒரு பாடலை உங்களோட பகிர்ந்துக்கலாம். இந்த பாடல் நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள அச்சங்கிற ஒண்ணே தூர ஓடி போயிடும். அத நீங்க விரட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள அச்சம்னே ஒண்ணு எழாது. அச்சப்பட தேவையே இல்லை. அச்சம் எதுக்கு தெரியுங்களா படணும்? நீங்க ஒரு இடத்துல ஒரு நல்ல செயலை செய்யாமல் போனால் வருத்தப்படணுமே தவிர அதை செய்வதற்கு வருத்தப்படவே வேண்டியதில்லை. அப்படி பாரதியார் பாடக்கூடிய அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஞான பாடல்னு அதனுடைய தலைப்புங்க. பாரதியாரோட பாடல்கள் ஞான பாடல். அதுல அவர் முதல் வரியே பாருங்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேங்கிறார். ஒரே வரியில எத்தனை அச்சத்தை போடுறாரு பாருங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு அந்த ஒரு வரியினுடைய ஆழத்தை எப்படி அவரு உணர்த்துறாரு பாருங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னாங்க, ஒரு சொல்லை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்தில் உச்சரிக்கும் பொழுது அது ஒருவருடைய மனதுக்குள் உள்ளே சென்று ஆழமாக விதை விதைத்து அவருடைய அந்த அவருக்குள்ள இருக்கும் கூடிய அந்த உணர்வை மாற்றி அமைக்கும் ஆற்றல் பெற்றதுங்கிறாங்க. வள்ளுவர் கூட சில இடங்களில் குறளில் ஒரு சொல்லை 2 வரியில் கையாண்டு இருப்பார். பல குறள் இருக்கிறது. நீங்கள் சொன்னது மிகச்சிறந்த அந்த குறள் இன்னொரு சொல்லுங்க. அருமை. இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. எப்படி அழகா எடுத்து கொடுத்திருக்காரு. வாழ்த்துறேன் நான் உங்களை உண்மையிலேயே. அப்படி பாரதியார் அவர்களும் மிக அழகாக இந்த முதல் வரியை கையாண்டிருக்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அப்படிங்கிறாரு. எப்படி எனக்கு இப்போ என்ன ஒண்ணு புரியலைன்னா, ஒரு கவிஞனால ஒரு எழுத்தால கொண்டு ஒரு பெரும் படையவே நடுநடுங்க செய்ய முடியும் அப்படின்னு காட்டியிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே நான் சொல்றது வேற யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது பாரதி தான். வேற ஏதாவது கவிஞர் சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியாம கூட இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சது என்னுடைய தாய் மண்ட வளர்ந்த, என்னுடைய தாய் நாட்டுல இருந்த எங்களுடைய மகாகவி பாரதியார் தான் எனக்கு தெரியும். நான் அவரை தான் சொல்லுவேன். அப்படி உலகத்திலே மிகச்சிறந்த கவிஞரான இவர் சொல்றாரு, இச்சகத்தலோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேங்கிறார். இந்த வரியை நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படி சொல்லக்கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேங்க. நீங்க அத உச்சரிக்கிறீங்க பாருங்க. அந்த உச்சரிப்புல அவனுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்கிற அச்சம் போயிருச்சுன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு அச்சம் வரும். அப்படி சொல்லணுங்க இந்த வரிய. அடுத்த வரி அதுல சொல்றாரு பாருங்க, துச்சமாக எண்ணி. என்ன வரிங்க இதெல்லாம்? இன்னைக்கு ஒரு வரி ஒரு கவிஞர் இந்த மாதிரி எழுத முடியுதா? துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அப்படிங்கிறார். என்ன வரிங்க இதெல்லாம்? இதான் ஒரு கவிஞர் இன்னைக்கு அப்படி எழுத முடியுதா? இன்னைக்கு கவிஞர்கள் எழுதுவதற்கே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கவிஞன் சிந்திக்கிறாரான்னு கேட்டா, அவர் சிந்திக்கிறாரு சிந்திக்கலைங்கிறது ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஒரு எழுத்தினால் ஒருத்தனை ஓட விரட்டி இருக்காருங்கிறத இங்க பாக்கணும். அதுக்கு அடுத்து வரி சொல்றாரு பாருங்க. இதே வரியை இந்த பாட்டுல பல இடத்துல கையாளுறாருங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு கையாளுறாரு. அது கீழே இன்னொரு வரியை போடுறாரு பாருங்க, பிச்சை வாங்கி உண்ணும் சொல்றாரு பாருங்க. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும்ங்கிறார். என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த சூழல்ல உணவுகள் எப்படி கிடைச்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவங்க உணவை உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டாங்களா, இல்ல 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்டாங்களா, எப்படியோ ஒரு நாள் இருக்கட்டுமே, எப்படி உணவு நீ சாப்பிட்டாலும் என்ன வார்த்தை பாருங்களேன், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இது என்ன உலுக்கிய ரொம்ப ஆழமான வார்த்தைங்க அந்த வார்த்தை. இச்சை கொண்ட பொருள் எல்லாம், இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும். இந்த இச்சைனா என்னன்னு எனக்கு கொஞ்ச நாள் ஒரு சிந்தனையாவே இருந்தது. இவர் எதை சொல்ல விரும்புகிறார், எதை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, நாம் விரும்பி பெற்ற பொருள். நாம் இப்ப இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் விரும்பி பெற்ற பொருள் ஏதோ ஒரு நாள் இருக்கட்டுமே, காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இந்த கைபேசியாக இருக்கட்டும், இந்த நான் கையில் அணிந்திருக்கும் கை கடிகாரமாக இருக்கட்டும், நான் அணிந்திருக்கும் ஆடையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாள் இருக்கட்டுமே, என்னுடைய பொருள் எது போனாலும்
ரெண்டு வார்த்தை போடுறாரு பாருங்க. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும் எனக்கு அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேங்கிறார். இப்படி ஒரு பாடல் கேட்டா நமக்கு இன்னைக்காவது அச்சம் வருமா? நான் கேட்கிறேன், வருமா ரகுநாத்? எதுக்காவது அச்சம் வருங்கிறீங்க? நல்லது செய்யறதுக்கு அச்சம் வரக்கூடாது, கெட்டதை தடுக்கிறதுக்கும் அச்சம் வரக்கூடாது, கெட்டதை செய்யறதை ஆதரிக்கவும் கூடாது. மறுபடியும் அதே வரியை அவர் கையாளுறார். எப்படி சொல்றாரு பாருங்க, இங்க ரொம்ப உருக்கமா அடுத்த வரியை கையாளுறாரு. கச்சணிந்த கொங்கை மாதர்ங்கிறார் பாருங்க. என்ன வார்த்தை இதெல்லாம்! கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும்ங்கிறார். அந்த அதாவது கொங்கை மாதர்கள் அப்படின்னா, கொங்கைனா அந்த எப்படி சொல்றதுன்னா, சில பேர் உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க பெண்களினுடைய பால் குடிக்கும் மார்பையும் சொல்லுவார்கள். நான் அதை மறுக்கலை. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தாய்மை பெற்ற அதாவது தாயாக இருந்து பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு உடம்பு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, பலகீனமாக இருக்கும். அந்த பெண்ணாக இருந்தாலும் நீ எதற்கும் பயப்படாதே. அந்த பெண்ணே பயப்படாம இருந்தா கூட இருக்கிறவங்க நீங்க எப்படி இருக்கணும்னு இதனுடைய பொருள் வந்துடும். அதான் சொல்றாரு, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறார். அடுத்த வரையும் சொல்றாரு பாருங்க, நச்சை வாயிலோர் கொணர்ந்து நண்பருட்டு போதினுங்கிறார். இந்த வரிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகளுடைய ஆழம், அழகு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கும் அடுத்த வரியும் போடுறாரு. அதேதான் போடுறாரு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, எந்த இடத்திலும் அச்சம் என்பது நீ கொள்ளக்கூடாதுங்கிறார். ஒரு இடத்துல கூட நீ எதற்காகவும் அச்சமே படாதேங்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, இது எப்படி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, பச்சை யூனியோருங்கிறாரு. இந்த அப்படின்னா என்ன பொருள் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அது ஒரு கேள்வியா இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு எதிரிகள் படைகள்னு வச்சுக்கலாம். அதாவது அவர் பிற படை வீரர்களை தான் சொல்ற மாதிரி தான் எனக்கு பொருள் புரியுது. ஏன்னா அடுத்த வரையை பார்க்கும்போது அப்படிதான் புரியுது. அதாவது எதிரிகளை தான் அவர் சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, பச்சையுணிந்த வேற்படைகள் வந்த போதினும் அப்படிங்கிறார். அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த எதிரிகளுடைய படைகளை தான் அவர் சொல்றாரு. அப்படி அவங்க பச்சைனா, இது எப்படின்னா, ஒரு பச்சை பசு பாத்தீங்கன்னா ஒரு அணிவகுத்து நிற்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த பச்சை அப்படிங்கிறது ஒரு அணிவகுத்து ஒரு இடங்களில் பாத்தீங்கன்னா பச்சை பசும்புல்கள் அப்படி அணிவகுத்து ஒரு அழகாக நிற்கும். அப்படி அவர்கள் அணிவகுத்து வந்த போதினும், இது என்னுடைய ஒரு கருத்தை தான் பதிவு பண்றேன், அப்படி அந்த படை வீரர்களை கூட மரியாதையாக சொல்லும் ஆற்றல், அவன் எவனா இருந்தாலும் அவன் மீது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரே பாருங்களேன். அப்படி சொல்லிட்டு அதுக்கும் கீழே ஒரு வரி போடுறாரு, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேங்கிறார். இந்த எத்தனை இடத்துல அச்சமில்லை, அச்சமில்லைன்னு ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. இப்போதாங்க நீங்க எல்லாரும் ரொம்பவும் உங்க செவிகள்ல அதிகமாக விழுந்த ஒரு வரியை நீங்க இப்பதான் படிப்பீங்க. இப்பதான் அந்த வரி வரும். உச்சி மீது, எப்படி சொல்றது பாருங்க, உச்சி மீது. இந்த வரி தான் நம்ம படிப்போம் அதிகமா. என்ன படிப்போம்? உச்சி மீது வானிடுந்த போதினும் தான் நம்ம படிப்போம். ஆனா இந்த வரி எந்த இடத்துல அவர் வச்சிருக்காரு பாருங்க, ஒரு நிறைவு வரியாக, ஒரு கடைசி வரிக்கு முந்தின வரியாக வைத்து என்ன சொல்றாரு, உச்சி மீது. என்னைக்காவது வானம் இடிஞ்சு விழுகும்